10 காருக்கு 20 காரா இருக்கும், 20 கார் 40 காரா இருக்கும். இருக்கிறவங்களாம் யாருன்னு பாருங்க, மேக்சிமம் அக்யூஸ்டுங்க தான் இருக்காங்க. வழக்குகள் ஆமா, அதுல இருக்கக்கூடிய மேக்சிமம் குற்ற பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தானே பொறுப்பே கொடுக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். சார், தலைவர் போலீஸா இருந்தாலும் போலீஸ் செய்யற காரியம் அது. எந்த ஊர்ல எந்த போலீஸ் திருடனை பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ். ஆனா திருடனை உருவாக்குறதுக்கு எந்த எப்படி பேர், அவருக்கு என்ன பேர், அவரை எப்படி நீங்க போலீஸ்னு சொல்லுவீங்க? ஒரு ஐபிஎஸ் படிச்ச அதிகாரி குற்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்களை தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கடமை உள்ள ஒரு அதிகாரியா இருந்தவர், இன்னைக்கு யார் மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு இருக்கக்கூடிய குற்ற பின்னணி உள்ளவர்களை எல்லாம் கட்சியில பொறுப்பு கொடுக்கிறாருன்னா அவர் என்ன போலீஸ்? அவரு திருட்டு போலீஸா தான் இருக்க முடியும். பாத்தீங்கல்ல, இது மாதிரி பாசுனா நம்ம பதிலடி கொடுக்காம போனோம்னு வச்சுங்களேன், இவனுங்க பேசுறதெல்லாம் நியாயமாயிடும். இந்த கருணாஸ் போன்ற ஆட்களுக்கு பேரு கருணாஸ், நீ ஒரு கிறிஸ்டியன், உனக்கு எதுக்கு இந்த வேலை? நீ ஏதோ ஒரு சசிகலாவால் ஏதோ ஒரு சீட்டு ஜெயலலிதா அம்மா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ லெட்டர் பேடு கட்சின்னு ஒன்றத்தை வச்சுக்கிட்டு நீ ஏதோ அந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் இவ்வளோ பேசுகிறேன்னா உன்னை விட்டு வைக்கிறா எப்படி? உன்னை விட்டு வச்சா ரொம்ப ரொம்ப தப்பு இல்லை. இதுமாதிரி நிறைய பேர் இருக்கான். அடி மட்டம் முட்டாள், சினிமாவில் 4 படம் காமெடியில் நடிச்சிட்டான்னு வச்சுக்கோ, அதி மேதாவி புத்தி, இவனுக்கு 4 பேர் விளம்பரம் அந்த சினிமா மூலமாக 4 பேர் தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால் அவன் என்ன பேசுகிறான்றது ஏதோ ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி அவர் போய் திருட அது இதுன்னு சொல்கிறிய பைத்தியக்காரன் மாதிரி. உனக்கு புத்தி இருக்கா? அவனுக்கு உனக்கு புத்தி இருக்கா? அவரை விட தமிழ்நாட்டு மேலே அக்கறை உள்ளவன் எவனா இருப்பான்? எவனோ ஒருத்தனை காட்டுறான். அவரை விட அண்ணாமலையார் அவரை விட ஒருத்தன் தமிழ்நாட்டு மேலே அக்கறை உள்ள ஒருத்தன் எவனாவது காட்ட முடியுமா? இந்த தமிழ்நாட்டை குட்டி செவராக்கி தமிழ்நாட்டுக்கு கும்முடி புண்டிய தாண்ட விடாம எல்லாரையும் பார்த்து வச்சு நீங்க மட்டும் ஓடுறீங்களே எல்லாருக்கும். இந்த கருணாஸோட வீட்டுல பசங்க என்ன படிக்கிறாங்கன்னு அங்க போய் விசாரிச்சேன்னு வச்சுக்கேன், தெரியும். இந்த கருணாஸோட பசங்க எத்தனை லாங்குவேஜ் தமிழே தெரியாது. உண்மையிலேயே கருணாஸோட பசங்க தமிழ் பாடத்தை எடுத்து படிச்சிருக்காங்க, போய் தமிழ்ல போய் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா தெரியாது. அவன் இங்க பேசிட்டு இருக்கான் அண்ணாமலையார் பத்தி. ஒரு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இருந்து இப்ப ஒன்றும் தெரியாது ஆளு நினைச்சியா என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் ஆடு மாடு மேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு மேலே கொஞ்சம் இவ்வளோ பெரிய பதவிக்கு வராரு. அவர் நீ என்ன நினைச்சாலும் அவர் அழிக்க முடிய போகிறது, ஒன்றும் பண்ண போகிறது. முதல்ல இந்த இந்தியை யாரும் எடுத்துகிட்டு வரல, இந்தியை யாரும் திணிக்கவும் இல்லை, எதுவும் செய்யலை. இப்போ அது திணிக்கிறதுனால யாருக்காவது எதனா லாபமா? இங்கே யாரும் எதுவும் செய்ய முடியாது. எல்லாரும் எது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்குது. இங்கே மும்மொழி கொள்கைன்னு ஒன்று சொல்கிறாங்களே தவிர இதில் இந்தின்னு எங்கேயுமே பேசலை. இப்போ நீங்கள் வரப்போகிற நாளிலேருந்து கையெழுத்து தொடங்கும் போது ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு தெரிய போகுது மக்கள் யாருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் வெளியில் இப்போ கேமரா முன்னாடி பேசுகிறவங்க ஒருத்தன் அவங்க வீட்டு பசங்க படிக்கிறது எல்லாம் மும்மொழி. ஏன்னா இங்கே யாருமே இல்லை, ஸ்கூலில் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிறதுக்கு ஒருத்தம் கூட இல்லை. இந்த பசங்களே போய் எங்களை மட்டும் எதுவுமே படிக்க விடாத பண்றாங்களே. ஏங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், நீ படிச்சா படிக்கலைன்னா போ, அதால என்ன தப்பு இருக்குது? ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்க நீ இந்த மொழி தான் படிக்கணும்னு இல்லை, ஒரு ஆப்ஷன்ல எல்லா இந்திய மொழிகளும் படிக்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல போய் நம்ம தமிழ் போர்டு வச்சிருக்கான், நீங்க இல்லைன்றீங்களா? வச்சிருக்கான். எதனால் தமிழ் நீங்க வெளியே எடுத்துட்டு போக விட்டா தானே. நீ முதல்ல இவர் நல்லவர்னு சொன்னாதான் இவர் நல்லவர்னு சொல்லுவான். அவர் கெட்டவர் அப்படின்னு சொன்னா நீயும் கெட்டவர். அது போலதான் நீ எவனையுமே வளர விடாம நாங்க தான் பெரியது, நாங்க தான் பெரு. உண்மையான தமிழுக்கு பெருந்தன்மை என்னன்னு தெரியுமா? உண்மையான எதுவுமே கத்துக்க கூடாது, எதுவுமே இது பண்ண முடியாது அப்படின்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க தமிழை இப்போ அதர் ஸ்டேட்ல இருக்கிறவன் தமிழை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நான் இங்கிருந்து அங்க போயிட்டுன்னா நான் தமிழ் தான் வேணும்னு சொல்லிட்டு படிக்க வைக்கும்போது அவனுக்கு அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்குது. இங்க இருக்கிறவனுக்கு நீ கட்டாயமா தமிழ் படிக்கணும், இதை மறைச்சிட்டு இந்தி 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 அப்படின்னு சொல்லித்தராங்க. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த ஊடகங்களை வச்சு பொய் பிரச்சாரம் பண்ணி அதன் மூலமா இது வந்துடும், இதன் மூலமா அது வந்துடும், அதோ புலி வருது பூதம் வருது அப்படின்னு சொல்லி எத்தனை காலத்துக்கு ஏமாத்தீங்க. நாளிலிருந்து அண்ணாமலையார் இந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கும் போது ஒவ்வொரு வீடியோவிலும் மக்கள் பேசும்போது இதை கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் இந்த கருணாஸ் மாரி ஆட்கள் அந்த கருணாக்கை வச்சு எதனா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன தெரியும் கருணாஸுக்கெல்லாம்? அவன் ஒரு ஆளுன்னு அவன் மைக்கை பிடிச்சி பேசி கண்ட மேனிக்கு பேசுனா நீ என்ன மாதிரி பேசுறியோ அதே மாதிரி தான் உனக்கும் பதிலடி. நீ மரியாதை கொடுத்தா மரியாதை இல்லாமல் பேசினா உனக்கும் அதே தான். நீ தான் இன்னும் பெரிய தமிழ், அண்ணாமலையோட தமிழ் எவன்டா இருக்கான் இங்க? நீங்க பெரிய இதுவா? காசு குத்த எதவனா பேசுவோம், காசு குத்தா அந்த பக்கம் பேசுவோம், காசு குத்தா இந்த பக்கம் பேசுவோம். முதல்ல எதனா ஒரு கட்சியில நில்லுங்கடா, அப்பதான் உங்களெல்லாம் புத்தி வரும். இந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம் ஒரு தடவை எதை வேணா வாய் இருக்குதுன்னு எதை வேணா பேச வேண்டியது.
இதுக்கப்புறம் இந்த மும்மொழி கொள்கைக்கு இப்போ தமிழகத்தில் ஆதரவு இருக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதை நீங்கள் இனிமேல் வரப்போகிற காலகட்டத்தில் பார்ப்பீங்க.